வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் பீதாம்பர கண்ணன். இன்று என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, சூரியன் நட்சத்திரத்தில் சுக்கிரன் அமர்ந்தால் சுகமற்ற வாழ்வு அப்படின்ற ஒரு தலைப்பில் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். எந்த ஒரு ஜாதகமும் இன்றைக்கு விளக்கம் போடுறதா இல்லை. ஏன்னா ஏற்கனவே ஒரு ஜாதகத்தை போட்டு குரு பார்வையில் பலன் இல்லைன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை போட்டோம். அந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையில் கேள்விகள் நிறைய நெகட்டிவ் கமெண்டுகள் வருது. ஆனால் அந்த கேள்வியை கேட்பதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து அந்த கேள்வியை கேட்டால் அவர்களுக்கு புலப்படும். ஏன்னா எல்லாருமே அறிவாளிகள் தான். ஆனால் அந்த டைமு அவங்களுக்கு விளங்கும் பொழுது அவர்கள் அந்த மாதிரி திகழ்வார்கள் அறிவாளிகளாக. இப்போ நம்ம தலைப்புக்கு வருவோம். சுக்கிரனுடைய கிரகம் சூரியனுடைய சாரத்தில் நின்றால், அதுவும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, சுக்கிரன் கிருத்திகை நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கு. அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அதிகமாக சோபிப்பதில்லை. இப்போ சுக்கிரன் உத்தரத்தில் ஒரு 75 கோடி பேர் இருப்பாங்க, கிருத்திகையில் ஒரு 75 கோடி பேர் இருப்பாங்க, உத்திராடத்தில் ஒரு 75 கோடி பேர் இருப்பாங்க. உடனே இந்த 75 கோடி பேரும் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. எனக்கு நல்லா தான் இருக்குது வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. சூரியனுடைய சாரத்தில் சுக்கிரன் இருந்தால் அவர்களுக்கு உடல் புள்ளின்னு ஒன்று இருக்கும், லக்கண புள்ளின்னு ஒன்று இருக்கும். தசாநாதன் ஒருத்தன் வாழ்க்கையில் ஸ்டார்ட் பண்ணுவான்ல, விம்சோத்திரி தசா 120 ஆண்டுகள் என்ற அடிப்படையில் மனிதனுடைய வாழ்க்கை தொடங்குது இல்லை, இருப்பு காலம் போவ. அப்போ அந்த ராசி தான் சொல்லுவாங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்ததுனால இந்த நட்சத்திர ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அதனுடைய அடிப்படையில் சுக்கிரன் உத்திர நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தில் இருந்து அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை சுகமற்று காணப்படுது. இது எவ்வளோ ஆய்வு நம்ம பார்த்துட்டோம். இதில் குரு பார்க்கலாம், சுபர்கள் பார்க்கலாம், அதனால் மாறிடுமா, கேந்திர கோணங்களில் இருக்கலாம், ஆட்சி உச்சமாக கூட இருக்கலாம். அதெல்லாம் இங்கே சுகப்படாது. ஏன்? அதுக்கு தான் நம்மளுடைய சித்தர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் எத்தனையோ பாடல்களில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் சொல்லியிருக்காங்க, சூரியனின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணம் வரும் காலத்தில் ஒரு பெண், ஒரு ஆண் உதித்தால் அவர்களுடைய ஜனனகால லக்கணமும் ஜனனகால சந்திரனும் எப்புள்ளியில் பயணம் வருகிறார்களோ அதன் அடிப்படையில் அவர்களுடைய இல்லற வாழ்க்கை சுகமற்றது என்பதை மிக எளிமையாக நம்ம சொல்லிடலாம். ஏன்னா அது எந்த தசாபுத்தி ஒன்றாலும் போகட்டும், எந்த குரு பார்க்கட்டும், சுக்கிரன் பார்க்கட்டும், சுபர் பார்க்கட்டும், ஆட்சியாக இருக்கட்டும், உச்சமாக இருக்கட்டும், அதை பற்றிலாம் இங்கே கேள்வியே கிடையாது. அதனால தான் பார்வையில் பலன் இல்லை, கிரகங்கள் அமர்ந்த சாரத்தில் பலன்கள் 100% உறுதி அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒருத்தர் மெலிந்து காணப்படுவார், உடல் வலிமை கிடையாது. ஆனால் அவர் ஆட்சி அதிகாரம் ஆளுமை பெற்று அவருடைய பின்புலம் இருக்கும். அது செல்வாக்கிலேயோ இல்லையோ அவருடைய சொல்வாக்கிலேயோ இருக்கும். அப்போ ஆளை பார்த்து இடம் போடப்படுறது இல்லை. அதுபோல தான் கிரகங்கள் பார்வை கொடுக்கும். அந்த பார்வை அவர் எப்படி நட்சத்திரங்களில் நிற்கின்றார், அவர் எப்படி பயணப்படுகின்றார் என்றது தான் இங்கே பார்க்கப்பட வேண்டும்.
அதனால்தான் வந்து சுக்கிரன் சூரியனுடைய சாரத்தில் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை சீர்பெற்று நிலைகுலைந்து காணப்படுகிறது. நீங்கள் எத்தனை கோடி ஜாதகம் வேணாலும் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். அது பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, ஆணினுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி. அப்படி சுக்கிரனுடைய ஒரு சின்ன ஒரு குழு கொடுக்குறோம் பாருங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்து உடல் புள்ளியோ உயிர் புள்ளியோ கடகத்தில் வந்து விழுது, இல்லைன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களில் வந்து விழுது. இந்த மாதிரி விழுந்து அவர்களுடைய வாழ்க்கை பயணங்கள் வந்து ஜனனம் எடுக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகர், அந்த ஜாதகி இல்லற வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அதுதான் அங்கே முக்கியம். மற்ற யோகங்களை வந்து அவர்கள் பெறுவார்கள். அந்த கிரகங்கள் சேர்க்கையினாலே பார்வையினாலேயோ யோகங்களை பெறுவார்கள். நம்ம வாழ்க்கை, இயல்பான வாழ்க்கை, ஒரு மனிதன் முக்கியமாக 3 விஷயங்களை, தான் பிறந்த குடும்பம், தான் உருவாக்கிய குடும்பம், அது எப்படிப்பட்ட வாழ்க்கையை அவர் வாழப்போகிறார் என்றதை பற்றி சொல்கிறது தான் வந்து அவருடைய ஜாதக அமைப்பு. ஆட்சியாளராக கூட இருப்பார், அதிகார தோணியில் கூட இருப்பார். இல்லற வாழ்க்கையில் வந்து அவர் தோல்வி கண்டுவிட்டார். மிகப்பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கார், அவருடைய இல்லற வாழ்க்கை வந்து சீரழிந்து விட்டது. அப்போ வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறதுக்கு, அவருக்கு செல்வாக்கு வர்றதுக்கு, புகழ் வர்றதுக்கு காரணமாக இருந்த யோகங்கள் அது தனி. நாம் சொல்கிறது குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அவர் உருவாக்கிய குடும்பம், அவர் பிறந்த குடும்பம், இதெல்லாம் எப்படி இருக்குன்றத வந்து ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரங்களில் இருந்து பிறக்கும் ஜாதகர் ஜாதகியினுடைய தன்மையை, அதனுடைய சாராம்சத்தை வைத்து தான் நம்ம வந்து ஜாதகத்தை இவ்வளோ துல்லியமாக சொல்லிகிட்ருக்கோம். அதனால் வந்து கிரகங்கள் இப்படி பார்க்குது, இந்த கிரகங்கள் இப்படி சேருது அப்படின்னு. யோகங்கள் 1000, அந்த யோகங்கள் 1000 கிடைக்கிறதுல வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தருணத்தில் அது கிடைக்கும். அப்படியே கிடைத்தாலும் அவர் பிறந்த ஜாதக ஊழ்வினை அந்த தசாபுத்தி கடந்து போகும் காலங்களின் வழியாகத்தான் அவர்களுக்கு எல்லா பிரார்த்தமும் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பட்சத்தில் இந்த குழு நாம் கொடுக்கறது, சூரியனின் நட்சத்திரங்களில் சுக்கிரன் இருக்க பிறந்தவர்கள், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவருடைய தசாபுத்தி, ஆரம்பகால தசாபுத்தியும் ஆரம்பகால லக்கண புள்ளியும் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்றத தெல்ல தெளிவாக தீர்மானமாக உறுதியாக சத்தியம் செய்து சொல்கிறேன். ஆனால் இதில் மீண்டு வரவர்களும் இருப்பாங்க. ஒரு சில ஜாதகர்கள் ஜாதகிகள் மீண்டு வருவார்கள். அது யோகமான பார்வையிலேயோ யோகமான கிரகங்களிலேயோ அல்ல. அந்த பிராப்தம் அவர்கள் பெற்றிருந்தால் கண்டிப்பாக அந்த தசாபுத்தி காலங்களில் சிறப்பாக வாழ்க்கையை மீட்டெடுத்து வருவார்கள். இது வந்து லட்சத்தில் வரவங்களுக்கு, 1000ல் ஒருத்தவங்களுக்கு அது நடக்கும். அது இல்லாமல் போகாது. இப்போ சூரியனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்து லக்கண புள்ளி, சந்திரனுடைய புள்ளிகள் வந்து உடல் புள்ளி, உயிர் புள்ளி வந்து அகைன்ஸ்டாக விழுந்து அவர்கள் வாழ்ந்து சிறப்பான குடும்பம், சிறப்பான வாழ்க்கை, தனக்கென்று உலகம், தனக்கென்று குடும்பம், மண்மனை, செல்வாக்கு, வண்டி வாகனங்களை வைத்து வாழக்கூடிய தன்மை இருக்கும். அது லட்சத்தில் 1, 1000ல் 1. ஆனால் உடனே வந்து இந்த கிரகங்கள் பார்ப்பதனால் இல்லற வாழ்க்கை மீட்டெடுக்க முடியாது, அந்த கிரகங்கள் சேர்வதனால் இல்லற வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியாது. இதுதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை எனக்கு அளித்த குருமார்களுக்கு கோடான கோடி நன்றியை கூறி, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்களுக்கு அனுப்பிவிடுங்க. நமது நேயர்கள் ஆற்றிலோடும் நீரோடை பல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசையை பெற்று வாழுங்கள். மீண்டும் ஒரு ஜாதக இணைவர் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.